ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் இருக்க கூகுள் அசிஸ்டன்ட் கூட பேசுகிறது மூலிமா நம்ம வீட்டில் இருக்க லைட்டு ஃபேன்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா part 2 வீடியோ. part 1 வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்படின்னா தான் புரியும். part 1ல் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, இந்த நோடு எம்சிக்கு எப்படி கோடிங் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு 2 வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளெலாம் போய்ட்டு சைன்இன் பண்ணி கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி இது கூட கூகுள் அசிஸ்டண்ட்டை இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். பார்த்துட்டு லாஸ்ட்டாக அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட்டில் நான் ஒரு எல்இடி லைட்டை எப்படி வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எல்இடி லைட்டுக்கு பதிலாக நம்ம ரிலே கூட கனெக்ட் பண்ணி ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு லைட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த லைட்டுன்னு கிடையாது, இப்போ இந்த ரிலே யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்க லைட்டு ஃபேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு part 1லேயே பார்த்தீங்கன்னா இந்த நோடு எம்சியும், அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க்கு, அதுக்கப்புறம் இது கூட கனெக்ட் பண்ணுற ஒயர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் பிரெட் போர்டும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் புதுசாக நான் எடுத்துக்கிறது என்னென்னா, ஒரே ஒரு ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா 1 கிலோ ஓம், அதுக்கடுத்து ஒரே ஒரு டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் நேம் பார்த்திங்கன்னா BC548. இந்த ரெசிஸ்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 ரூபி தான் வரும். இந்த டிரான்சிஸ்டர் ரேட்டும் 1 ரூபி தான் வரும். அதுக்கடுத்து இந்த 5 வோல்ட் ரிலே. இந்த 5 வோல்ட் ரிலேயோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் வரும், இல்லை மேக்ஸிமம் 30, அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் வரும். இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிலேயோட கனெக்ஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 3 கம்பியும் இன்னொரு பக்கம் 2 கம்பியும் இருக்கும். இப்போ 3 கம்பி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த 3 கம்பி இருக்க இடத்துல சென்டர் பண்ணி விட்டுருக்கேன். இந்த லாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 5 வோல்ட், அதாவது இந்த ரிலே ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான 5 வோல்ட் நம்ம கொடுப்போம். அடுத்தது இந்த சென்டர் பின்னில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி இன்புட் இந்த சைடு நம்ம கொடுத்தோம்னா 220 வோல்ட் கொடுத்தோம்னா, இந்த 2 சைட்லேருந்து ஏதோ ஒரு சைடு நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு சைடு எப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு நார்மலி க்ளோஸ் ஆகும், நார்மலி ஓப்பனாகவும் இருக்கும். அது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணாம். நீங்கள் பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளானா இதில் ஒரு பக்கம் நம்ம 220 வோல்ட் கொடுப்போம். நம்ம எப்போ 5 வோல்ட் இந்த ரிலேக்கு கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்துட்டு இதோட ரைட் சைடில் இருக்க இந்த பின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த 220 வோல்ட் அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த நோடு எம்சியை இந்த D8 பின் இந்த சைடு இருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் part 1 பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் புரியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை தனியாக ஒரு இடத்துல பின் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு இடத்துல பின் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த 5 வோல்ட் ரிலே ஒர்க் ஆகும்னா நம்ம 5 வோல்ட் கொடுப்போம், இந்த சென்டர் பின்னை விட்டுட்டு இந்த சைடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ அதுக்கு ஒரு 5 வோல்ட் இல்லை, அதுக்காக ஒரு பவர் சப்ளை, அதுக்கும் இந்த பவர் பேங்க்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா BC548. இந்த டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. BC547, அதுக்கப்புறம் BC546, அதுக்கப்புறம் 2N 222A, அதுக்கப்புறம் C16 18, இந்த மாதிரி நிறையா டிரான்சிஸ்டர் இருக்குது. இதில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்யூட் நேமை பார்த்திங்கன்னா டிரைவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட டிரைவர் சர்க்யூட்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா சர்க்யூட் இது சிம்பிளாகவே வரும். இதுதான் இருக்கலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதையே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம புதுசாக ஒரு 5 வோல்ட் எடுத்துருக்கோம்ல, 5 வோல்ட் சப்ளைன்னு சொல்லி எடுத்துருக்கோம்ல, 2 ப்ளஸ் மைனஸ் எடுத்துருக்கோம்ல. அந்த ப்ளஸ் மைனஸில் இந்த மைனஸை வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டரோட தேர்டு பின்னில் இந்த மைனஸ் புதுசாக எடுத்துருக்க பவர் சப்ளையோடது. அதுக்கு அடுத்தது நம்மகிட்ட ஒரு ரெசிஸ்டர் சொல்லியிருந்தோம்ல, அந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா D8லேருந்து இந்த நம்மகிட்ட இருக்க டிரான்சிஸ்டரோட சென்டர் டிரான்சிஸ்டரில் 3 பின் இருக்குது. 3 பின்னில் இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மைனஸு, சென்டரில் பார்த்திங்கன்னா D8லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த மைனஸ் கொடுத்துருந்தோம்ல, அதே இடத்துலையே பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டு, அதாவது நம்ம நோடு எம்சிலேருந்து வர கிரவுண்டும் இந்த மைனஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்த மைனஸ்லேயும் அதே பின்லேயே கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த கிரவுண்டு கொடுத்த இடத்துலையே இந்த மைனஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இது ரெண்டும் சேர்ந்து இந்த தேர்டு பின்னுக்கு வரணும் டிரான்சிஸ்டருக்கு. அடுத்தது சென்டர் பின்னில் இந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிடும்.
அடுத்தது ஃபஸ்ட்டு பின் மட்டும் சும்மா இருக்கும். அந்த ஃபஸ்ட் பின்னில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிலேயை பார்த்தீங்கன்னா ரிலே வந்துட்டு இந்த பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் இடிக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா +5 வோல்ட் நம்ம கொடுத்தோம்னா இந்த ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆச்சுன்னா இங்கே நம்ம 220 வோல்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா இங்கே அவுட்புட் நம்ம 220 வோல்ட் வரும். ஓகேங்களா? இங்கே 220 வோல்ட் இன்புட் கொடுப்போம், 220 வோல்ட் அவுட்புட்டாக இதில் வரும். அது எப்போ வரும்னா நம்ம இங்கே எப்போ 5 வோல்ட் கொடுக்குறோமோ அப்போ. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதில் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்குது. ரிலேயில் பேசிக்காக ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது, எப்படி வேணால் கொடுக்கலாம். இது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி இந்த பவர் சப்ளையர் ப்ளஸ் வந்து நம்ம எது கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம், அதிலேருந்து அந்த ப்ளஸ்ஸையும் அந்த ப்ளஸ் வந்து ஒரு ஒயரில் கொடுத்துட்றோம். இந்த ரிலேயோட இன்னொரு ஒயரை டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னு, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேயில் 220 வோல்ட் இன்புட்டும் அவுட்புட்டும் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு இதெல்லாம் ஓரமாக வச்சிடணும். இப்போ வேணால் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நோட் எம்சியும் ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான 5 வோல்ட்டு நம்ம கொடுத்துட்றோம். இந்த இதையும் கொடுத்துட்டு 220 வோல்ட் இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நார்மலாக நம்ம வீட்டில் ஹோல்டரு, அப்படி இல்லைன்னா நம்ம உங்களுக்கு எங்கே என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 ஒயர் வருங்களா, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற லேம்போட இதில் ஹோல்டரில். இதில் ஒன்று வந்து டேரெக்டாக கொடுத்துருங்க, இன்னொன்றில் வந்துட்டு இது வந்து டேரெக்டாக இதில் தருவாங்க எப்போ காமனாக. அப்படி தராமல் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அதை தனியாக அடிச்சுக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து தர வேண்டிய இடத்துல, அதாவது இந்த ஹோல்டரில் தருவோம்ல ஒரு கனெக்ஷன், அதுவும் இதையும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இது ரெண்டுலேயும் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இது பிளாக் கலர் வரும். இந்த ரிலேயோட கனெக்ஷன் இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை தப்பாக கொடுத்துட்டா இந்த ரிலேவே வெடிச்சிடும். ஏன்னா நம்ம 220 வோல்ட் ஏசியில் ஒர்க் பண்ணுறதுனால. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 பின் இருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டும் அதாவது இந்த 3 பின்னில் இங்கே இந்த சைடு இப்போ இந்த சைடு கூட திருப்பி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மார்க்கருக்கு இப்படி ஆப்போசிட்டில் திருப்பினீங்கன்னா இங்கே தான் இது 5 வோல்ட் கொடுக்கணும். இந்த ரிலே ஒர்க் ஆகிறது தேவைன்னா 5 வோல்ட் இந்த சைடும் இந்த சென்டர் பின்னில் ஏசி 220 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த ரைட் சைடில் இந்த சைடில் இருக்க இந்த பின்னில் அவுட்புட் நமக்கு 220 வோல்ட் வரும். இங்கே நம்ம இன்புட் 220 வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே அவுட்புட் 220 வோல்ட் வரும். இந்த லாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த பின்னு இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் இந்த ரிலே கொடுக்கணும். இந்த பின் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். தப்பாக கொடுத்துடாதீங்க. வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 220 வோல்ட்டு ஏசி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 பண்ண மாதிரியே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் 1 டிவைஸ் கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ என்ன கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு
கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கூகுளுக்கு என்ன ரீச் அட் த மூமெண்ட்னு வருது. அதனால் நான் டைப் பண்ணி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லைட் ஆன் கொடுத்துருக்கோம், லைட் ஆன் ஆகிடுச்சு. அதேமாதிரி லைட் ஆஃப்னு கொடுக்கணும். அதனால் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டுக்கு பதிலாக இந்த ஹோல்டருக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க லைட்டு பல்பு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டு ஃபேன் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாராச்சும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேங்க்யூ. Turn on the light. Okay, I will turn on. Turn off the light.